அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா, அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்போ யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எப்போயாவது நீங்கள் டேட்டாஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் வந்து ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கேன், எம்ப்ளாயி கோடு வச்சுருக்கேன், அவங்களோட நேம் வச்சுருக்கேன், அவங்களோட டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணுறது வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபில்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணாமல் அட்வான்ஸாக எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் இருக்கும். அதில் போய்க்கோங்க. அதில் போயிட்டு இப்போ டேட்டாஸ் ஏதாவது இருந்தாலும் டெலிட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணதுனால காமிக்குது. ஸோ வந்து ஃபில்டர் தி லிஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்லேயே ஃபில்டர் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குது. இல்லை காப்பி டு அனதர் லொக்கேஷன், வேறு இடத்துல ஃபில்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த டேட்டா அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இடத்துலையோ இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்லைட்லேயோ இல்லை நெக்ஸ்ட்டு ஷீட்லேயோ ஃபில்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஏன்னா ஃபில்டர் இந்த லிஸ்ட்டுனா டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ இது வந்து இதில் இருக்கிற டேட்டாஸை ஃபில்டர் பண்ணிடும். அதனால் காப்பி டு அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்றோம். ஸோ லிஸ்ட்டு ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த ரேஞ்சு. ஸோ இதில் தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதில் வந்து க்ரிட்டீரியா ரேஞ்ச் என்ன நம்ம கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது சேல்ஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த க்ரிட்டீரியா வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ காப்பி டு எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார வந்து வந்துருச்சு. சேல்ஸில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார வந்து உங்களுக்கு வந்துடும். இதே போல் நீங்கள் என்ன டேட்டா வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிபார்ட்மெண்ட்டு நான் சேல்ஸுக்கு பதிலாக நான் சர்வீஸ் கொடுக்குறேன். ஸோ இதே ஃபார்முலா மறுபடியும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அட்வான்ஸில் போயிட்டு இப்போ ஏற்கனவே டேட்டா இருந்தாலும் டெலிட் பண்ணிடுங்க. காப்பி டு அதர் லொக்கேஷன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு ரேஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து க்ரிட்டீரியா ரேஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காப்பி டு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா, ஸோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லட்சக்கணக்கான டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்குறது ரொம்ப சிரமம். ஃபில்டர் பண்ணிங்கனாலும் அதில் காப்பி பண்ணி எடுக்கிறது சிரமம். இந்த அட்வான்ஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளார வந்து உங்களோட டேட்டாஸை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரீஃபாக உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது. அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.